கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்திற்கான பகுதி 1 வினாத்தாள் ஏற்கனவே வெளியாகியுள்ளதா என்பது தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. அது குறித்து சக்தியின் தேடல் இன்று ஆராய்கின்றது. இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞானம் பகுதி 1 வினாத்தாளின் ரகசியத்தன்மை பேணப்படவில்லையா என்பது குறித்து ஆராயும் பொறுப்பு தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த வினாத்தாளின் ரகசியத்தன்மை தொடர்பில் நியாயமான சந்தேகம் ஒன்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் மனதில் எழுந்துள்ளமையே இத்தகைய விசாரணைக்கான வேண்டுகோள் விடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கே சந்தேகம் இருக்குமாயின் ஏனைய தரப்பினர் மத்தியிலும் சந்தேகம் எழுவது ஆச்சரியத்திற்குரிய விடயம் அல்ல. கம்பகாவில் உள்ள சன நெரிசல் மிக்க பகுதிகளில் பகுதி நேர வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் ஒருவர் நேற்று நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்கான பரீட்சையை இலக்காக கொண்டு சில தினங்களுக்கு முன்னர் கருத்தரங்கொன்றை நடத்தியிருந்தார். இதில் பங்கேற்ற மாணவர்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்கப்பட்டு கலந்துரையாடியதாக கூறப்படும் 50 பல்தேர்வு வினாக்களை கொண்ட இந்த வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்டுள்ள 19 வினாக்கள் பரீட்சைகள் திணைக்களம் தயாரித்த வினாத்தாளில் எந்தவித மாற்றமும் இன்றி காணப்படுகின்றமை பரீட்சைகள் திணைக்களத்துடன் தொடர்புடைய ஒருவர் அல்லது அந்த திணைக்களத்திற்காக இந்த வினாத்தாளை தயாரித்த ஒருவரின் மோசடி நடவடிக்கையினால் நேர்ந்ததா என்பதனை உறுதிப்படுத்த வேண்டிய சவாலை குற்ற புலனாய்வு திணைக்களம் எதிர்நோக்கியுள்ளது. இந்த ஆவணம் பரீட்சைகள் திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட வினாத்தாளில் இருந்து பெறப்பட்ட வினாக்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பதனை சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்துவதற்கு முடியாமற் போகும் பட்சத்தில் சிலரது மனங்களில் பாரிய சந்தேகங்களை தோற்றுவிப்பதற்கு அது வழிவகுக்கும். அதாவது பரீட்சைகள் திணைக்களம் குறித்த பகுதி நேர ஆசிரியர் தயாரித்த ஆவணத்தை பயன்படுத்தி இந்த வினாத்தாளை தயாரித்ததாக சிலரது மனங்களில் கருத்துக்கள் எழக்கூடும். இத்தகைய நிலை மக்கள் மத்தியில் ஏற்படுவதனை தடுக்கும் வகையில் குறித்த விசாரணைகளின் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய பல்வேறு முக்கிய காரணங்கள் உள்ளன. பல்தேர்வு வினா பத்திரம் தொடர்பில் ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான பதில் ஒன்று மாத்திரமே இருக்க முடியும். அதற்கு சரியான பதிலுக்கு புறம்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய பதில்கள் குறித்த வினாத்தாளை தயாரிக்கும் நபரின் அல்லது குழுவின் கற்பனையாகவே அமையும் என்பதோடு அதை வேறு ஆவணத்தில் இருந்து பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. பரீட்சைகள் திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பல்தேர்வு வினாத்தாளில் உள்ள 19 கேள்விகளுக்கான சரியான பதில்களை போன்றே பதிலுடன் தொடர்பு படாத கற்பனைகளும் பகுதி நேர ஆசிரியரின் ஆவணத்தில் உள்ளவாறே அமைந்துள்ளமை குறித்த ஆசிரியரின் அனுபவத்தினால் நேர்ந்ததா என்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் என்பது விடைத்தாளை பயன்படுத்தி பரீட்சையில் நேர்ந்த குளறுபடிகளை கண்டுபிடித்த ஒரு நிறுவனமாகும். 2005ஆம் ஆண்டு நிர்வாக சேவை பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டில் ஈடுபட்டிருந்த அதிகாரி தாம் எழுதிய பதிலை எவ்வித மாற்றமும் இன்றி பரீட்சார்த்தி எழுதியுள்ளதை உணர்ந்தார். அதாவது வினாத்தாளை தயாரித்த உத்தியோகத்தின் பதிலும் பரீட்சார்த்தியின் பதிலும் ஒன்றாகவே காணப்பட்டது. இது தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்தில் முறையிடப்பட்டது. அதன் பின்னர் விசாரணை நடத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறியப்பட்டது. அத்தகைய ஒரு நிறுவனம் ஏன் இன்று இவ்வாறு செயற்படுகிறது? 2005ஆம் ஆண்டு பரீட்சைகள் ஆணையாளராக நியமனம் பெற்றவரின் பதவி காலத்தில் பாரிய அளவில் பரீட்சை குளறுபடிகளும் மோசடிகளும் இடம்பெற்றன. எனினும் அவர் 2011ஆம் ஆண்டு இறுதி வரை அந்த பதவியில் நீடித்தார். அவருக்கு சேவை காலம் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டது. துவாரங்கள் இன்னும் மூடப்படவில்லை. இங்கு ஏதோ நடந்துள்ளது. இந்த நிலையில் பரீட்சை மோசடிகளுடன் தொடர்பு படும் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியதன் தேவை குறித்து ஜனாதிபதியினால் கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபெறும் ஒவ்வொரு பரீட்சைகள் தோறும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உதவியை நாடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களத்திற்கு நேர்ந்துள்ளதன் ரகசியம் என்னவெனில் குற்றம் இழைக்கும் ஒரு சில அதிகாரிகளுக்கு தொடர்ந்து பொறுப்புகளை வகிப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளமை அல்லவா? கல்வி அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு.